ஈரோட்டில் மகன் சாவுக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் எஸ்பி அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கோவிந்தன் என்பவரது மகன் தியாகராஜன். 10ஆம் வகுப்பு வரை படித்த இவர் பள்ளி விடுமுறையில் மணவரை அலங்கார வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பவானி ஆற்றுப்படித்துறையில் உடல் முழுவதும் காயத்துடன் தியாகராஜன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். தனது மகனின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக தியாகராஜனின் பெற்றோர் பலமுறை கூறியும் போலீசார் வழக்கு பதிவு செய்ய மறுத்துவிட்டனர். 6 மாதம் கடந்துவிட்ட நிலையில் ஜூலை 20ஆம் தேதி தியாகராஜனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஈரோடு எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தீக்குளிக்க முயன்றனர். (2010) 17ஆம் தேதி தியாகவா அடிச்சு கொலை பண்ணாங்க. கொலைகாரர் மேல கேஸ் கொடுத்த அந்த கொலைகாரர் வந்து எங்களை மிரட்டாங்க. சத்தியமங்கலத்து காவல்துறை மேல எனக்கு சந்தேகம். எனக்கு நீதி வேணும், எனக்கு நியாயம் வேணும். என் பையன் போலீஸ் ஸ்டேஷன் நந்து கோயிந்தது கூப்பிட்டான் சாமி. நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போனவன் தான். வெடி காலம் 6 மணிக்கு 5:30 மணிக்கு கிடக்கிறான் சாமி. ஆத்து படிக்கட்டுல பண்ணு விட்டு அந்த போலீஸ்காரெல்லாம் சேர்ந்து நீதி நீ சாட்சி கொண்டா தான் புடிப்பாங்க. நாங்க எந்த சாட்சி சாமி கொண்டாடுறது? தியாகராஜனின் சாவுக்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டி அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தால் ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்த பின்னரே சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சமரசமடைந்தனர்.